உங்களது தலைமுடியில் கலரிங் செய்ததை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்குமே தங்கள் முடியை கலரிங் செய்ய பிடிக்கும். இப்போது அது ஃபேஷனாக மாறிவிட்டது. உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் கலரிங் செய்யும் போது அது தவறாகி விட்டதெனில் மிகவும் வருத்தம் தான். இப்போது அதற்கு தீர்வும் வந்துருச்சு. எனவே நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. அதுலேயும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் சோடா மூலம் மிக எளிமையான முறையில் உங்களது ஹேர் கலரிங்கை நீக்கி விடலாம். பேக்கிங் சோடா என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைகளில் இது கிடைக்குது. பேக்கிங் சோடாவுடன் இன்னும் சில பொருட்களை சேர்த்து எவ்வாறு ஹேர் கலரிங்கை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது பார்க்க போவது தற்காலிகமாக முடியின் நிறத்தை மாற்றியவர்களுக்கு மட்டுமே தான் பொருந்தும். நிரந்தரமாக முடியின் நிறத்தை மாற்றியவர்கள் இந்த முறையை பின்பற்ற வேண்டாம். நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது தான் நல்லது. முடியை அலசுதல். 2 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடாவை 1.5 கப் தண்ணீருடன் நன்றாக கலக்கிக்கோங்க. உங்களோட தலைமுடியை நனைச்சிட்டு இந்த கலவையை தேய்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அலசுங்க. பின்னாடி ஒரு தேக்கரண்டி அளவு ஆப்பிள் சைடர் வினிகர் மற்றும் 5 துளி தேங்காய் எண்ணெய் எடுத்து கலக்கி தேய்ச்சி அலசி விடுங்க. இதனை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 முதல் 4 நாட்கள் செய்யலாம். பேக்கிங் சோடா மற்றும் வினிகர் உங்களோட முடியை சற்று வறட்சியை அடைய வைக்கும். ஆனால் இது உங்களோட முடியின் கலரிங்கை விரைவில் மங்க செய்யும். டிஷ் சோப்பு 3 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா, 4 தேக்கரண்டி அளவு பொடுகு நீக்கும் ஷாம்பு, 1 தேக்கரண்டி அளவு பாத்திரம் தேய்க்கும் சோப்பு எடுத்துக்கொண்டு நன்றாக கலக்கிக்கோங்க. உங்களோட முடியில் நன்றாக நனையும் வரை தேயுங்க. பின்னாடி பிளாஸ்டிக் பையை கொண்டு ஒரு 20 நிமிஷம் வரை தலையை சுற்றி கொள்ளுங்க. 20 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் அலசுங்க. இதை வாரத்தின் 3 முதல் 3 நாட்கள் வரை செய்யுங்க. பாத்திரம் தேய்க்கும் சோப்பு மிக கடுமையான கரைகளை அகற்றுவதனால உங்களோட தலைமுடியின் கலரிங்கை மங்க செய்யவும் உதவும். ஷாம்பு 1 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா, 1 தேக்கரண்டி அளவு பொடுகு நீக்கும் ஷாம்பு எடுத்து நன்றாக கலக்கிக்கோங்க. பின்னாடி சூடான நீரில் உங்களோட முடியை நினைச்சு சோடா மற்றும் ஷாம்பு கலவையை தேய்த்து ஒரு 20 நிமிஷம் விட்டுவிடுங்க. இறுதியில் வெதுவெதுப்பான நீரில் அலசுங்க. பொடுகு நீங்கும் ஷாம்பு சோடாவுடன் சேரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி அளவு எலுமிச்சை சாறு, 2 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா எடுத்து நன்றாக கலக்கிக்கோங்க. இந்த கலவையை நீங்கள் கலரிங் செய்த இடங்களில் தேய்ச்சி ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் வரை விட்டுவிடுங்க. பின்னாடி ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் கொண்டு அலசுங்க. எலுமிச்சைக்கு நல்ல நிறம் இழக்க செய்யும் சக்தி இருப்பதனால இது உங்களோட ஹேர் கலரிங் நீங்குவதற்கு சிறந்ததாக அமையும். எப்சம் உப்பு 1 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா, 1 தேக்கரண்டி அளவு எப்சம் உப்பு, 1 கப் தண்ணீர் எடுத்து எப்சம் உப்பு கரையும் வரை நன்றாக கலக்கிக்கோங்க. இந்த கலவையை தலையில் தடவி 20 நிமிடங்கள் விட்டு விடுங்க. பின்னாடி ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் செய்து அலசி கொள்ளுங்க. இது வாரத்தின் 2 முதல் 3 நாட்கள் செய்யுங்க. எப்சம் உப்பானது உங்களோட தலைமுடியிலிருந்து கலரிங்கை அகற்றுவதற்கு சிறந்த வழிகள் ஒன்று. விட்டமின் சி 2 தேக்கரண்டி அளவு பொடுகு நீக்கும் ஷாம்பு, 5 இருந்து ஒரு 10 விட்டமின் சி மாத்திரைகள் மற்றும் 1 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா எடுத்து மாவு போன்று வரும் வரை கலக்கிக்கோங்க. உங்களோட முடியில நன்றாக பரவும் வரை பரப்பி விடுங்க. இந்த கலவை தலையில ஒரு 30 அல்லது 60 நிமிடங்கள் வரை விட்டு நீங்க ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் பயன்படுத்தி அலசலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு 6 தேக்கரண்டி அளவு பேக்கிங் சோடா, 3 தேக்கரண்டி அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு, 1 தேக்கரண்டி அளவு கண்டிஷனர் எடுத்து நன்றாக கலக்கிக்கோங்க. இந்த கலவையை உங்களோட முடியில் தேய்ச்சி அப்புறம் பிளாஸ்டிக் பை அப்படி இல்லைன்னா ஷவர் கேப் கொண்டு சுற்றி ஒரு 60 நிமிஷம் விட்டு விடுங்க. பின்னாடி ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் கொண்டு அலசுங்க. இதனை வாரத்தில் 1 முதல் 2 முறை செய்யலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு சிறந்த நிறமிளக்கியாக செயல்படுது. இவற்றுள்ள ஏதாவது ஒன்றை நீங்கள் முயற்சி செய்து உங்களோட தலைமுடியின் கலரிங்கை நீக்கி மகிழுங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.